காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பல கட்சிகள் மாறுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருந்த நிலையில் எடப்பாடி முதலில் அதிமுகவுக்கு விசுவாசமாக இருக்கட்டும் என செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர். இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் போட்டுருப்பாங்க, பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டம் மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறது தான் செல்வ பெருந்தகை. அவர் பேசுறார். இன்னைக்கு அந்த கட்சியை அவர் வழக்க பார்க்கல. இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கின்ற அந்த தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அவருக்கு நியமிச்சிருக்கார். அவர் ஒரு கருத்து சொல்றார். முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்கம் வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்து செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அரசியல் ரீதியாக ஒரு காழ்ப்பை கக்க வேண்டும் என்று சொல்லுவது மக்களை இழிவுபடுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. முதலில் நான் கேட்கிறேன், அவருடைய கூட்டணியை அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய கூட்டணியை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அவருடைய கட்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவருக்கு கட்சியிலும் பிரச்சனை, கூட்டணியிலும் பிரச்சனை. நாங்கள் முகமுடி போட்டுக்கொண்டோ கைகுட்டையை மூடிக்கொண்டோ எங்கும் போய் நாங்கள் அரசியல் செய்யவில்லை. நேரடியாக தைரியமாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறோம். மக்களுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போராடி கொண்டிருக்கிறது. இந்த வாக்கு திருட்டை பற்றி நாட்டில் முதல் முறையாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் வெளியே கொண்டு வருகிறார். ஜனநாயக கட்டமைப்பில் ஜனநாயகத்தை வெளியே கொண்டு வருகிறோம், ஜனநாயகத்துக்காக போராடுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை பார்த்து, பொதுமக்களை பார்த்து இப்படி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யாரும் நகர்ந்தோ குனிந்தோ கூனி குறுகியோ பதவிகளை பெறவில்லை. ஒவ்வொருடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரத்திற்கு தான் ஒரு பொறுப்பையும் பதவியும் கொடுக்கிறார்கள். அதை செம்மையாக செயல்படுத்துவது தான் ஒரு தலைவருடைய ஜனநாயகமாக இருக்கும். ஆனால் இவர் இதையெல்லாம் மறந்துவிட்டு இப்படி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இனி வரும் காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா இருந்தார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அவர்களெல்லாம் ஏழை எளிய மக்களை யாரும் கிழிந்து போன சட்டை, ஒட்டு போட்ட சட்டை என்று பேசியதில்லை, பிச்சைக்காரர் என்று சொன்னதில்லை. பிச்சை எடுப்பது குற்றமா? மடிப்பிச்சை என்று சொல்லுகிறார்கள். மடிப்பிச்சை கோட்டீஸ்வரங்களும் எடுக்கிறார்கள். அப்போ அவர் பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களை இழிவுபடுத்தி பேச முடியுமா? அரசியலில் ஏதோ பேசணுன்றதுக்காக பேச தெரியாமல் எல்லா மக்களையும் இழிவுபடுத்தி பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அரசியல் நாகரிகம் இல்லை என்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்தவர், மிக உயர்ந்த பொறுப்பிலே இருந்தவர். இந்த பொறுப்பின் அடிப்படையிலும் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் அவருக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது. அவர் இது போன்ற தனிநபர் விமர்சனங்களை செய்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. இது அவருக்கும் அவருடைய அரசியலுக்கும் உகந்தது அல்ல என்று நான் கருதுகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.